இடும்பனின் மரணத்தில் எனக்கு சந்தேகம் உள்ளது. என்னை பொறுத்தவரை பாண்டவர்களின் மரணம் உறுதியாகவில்லை. அதனால் நீங்கள் சற்று பொறுமை காக்க வேண்டும். எப்போது கேட்டாலும் இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் எத்தனை காலம்தான் பொறுத்திருப்பது? துச்சாதனா, துரியோதனா, நீங்கள் சொல்வதை என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் இருவரின் இந்த அவசரத்தால் நீங்கள் நினைக்கும் காரியம் நடக்காது. கீச்சகன், பகாசுரன், ஜராசந்தன், பீமன் இவர்களால் தான் இடும்பனை அழிக்க முடியும். இவர்களில் யாரோ ஒருவர்தான் நிச்சயம் இடும்பனை கொண்டிருக்க முடியும். அண்ணா, மாமா இப்படித்தான் குழப்பிக் கொண்டே இருப்பார். இப்படியே போனால் ஒரு நாளும் முன்னால் இளவரசர் பட்டம் சூட்ட முடியாது. துச்சாதனா, மாமா வயதானவர். பொறுமை பொறுமை என்று காலத்தை கடத்துகிறார். மேலும் நமது மாமாவிற்கு எதற்கும் சந்தேகம்தான். நாமே களத்தில் இறங்கிவிட வேண்டியதுதான். அண்ணா, பிச்சை எடுத்து பழக்கமில்லை. எப்படி பிச்சை கேட்பதென்றே தெரியவில்லையே. அண்ணா, எனக்கும் பிச்சை கேட்க கூச்சமாக இருக்கிறது. சகாதேவா, உனக்கு கூச்சமாக இருந்தால் நீ பிச்சை கேட்க வேண்டாம். எங்களோடு வந்தால் போதும். நகுலா, சகாதேவா, பிச்சை எடுப்பது நமக்கு விதிக்கப்பட்ட நியமம் என்பதை மறந்துவிடாதே. காரணமில்லாமல் நம்மை வியாசர் பிச்சை எடுத்து வாழ சொல்லி இருக்க மாட்டார். பிச்சை எடுக்கும் போது நம் ஆணவம், கர்வம், அகம்பாவம் அத்தனையும் அழிந்து போகும். அம்மா, தாயே, அம்மா, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. அடக்கடவுளே, இப்படி கூட்டமா வந்து நின்னா நான் என்ன செய்வது? அம்மா, நாங்கள் சகோதரர்கள். உங்கள் 5 பேருக்கும் உணவு கொடுக்கும் அளவிற்கு நான் வசதி படைத்தவள் இல்லை. நீங்கள் ஏதாவது அரசரின் அரண்மனைக்கு சென்றால்தான் உணவு கிடைக்கும். ஏதோ என்னால் முடிந்ததே நான் தருகிறேன். நாம் அனைவரும் ஒன்றாக பிச்சை எடுக்கச் சென்றால்
அனைத்து இல்லங்களிலும் இதே பதில்தான் கிடைக்கும். ஆமண்ணா, நாம் தனித்தனியாக பிரிந்து ஆளுக்கு ஒரு வீதியில் சென்று பிச்சை எடுப்போம். மாலையில் இதே இடத்தில் ஒன்று கூடுவோம். ம். சரியாக கணித்து கூறுங்கள். இளவரசே, இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. இது இங்கு என்ன நடக்கிறது என்று சகுனி மாமாவிடம் போய் சொல்ல வேண்டும், அதற்காகத்தான் கேட்டேன். நான் துச்சலைக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதன் பொருட்டே ஜாதகர் ஜோதிடத்தை கணித்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா துச்சாதனா? ஆமாம் அண்ணா. ஓ, அப்படியா? நான் தானே வீட்டிற்கு மூத்தவன். ஆமா. தந்தையோ பார்வையற்றவர், ஆமாம். தாயாரோ தனது கண்களை தானே கட்டி கொண்டவர். அப்படி இருக்கையில் நான் தானே அனைத்து காரியங்களையும் முன்னின்று செய்ய வேண்டும். மிகவும் நல்ல விஷயம். நீ இப்பொழுதுதான் பொறுப்புள்ளவராக மாறியிருக்கிறாய். இதை சகுனி மாமா கேட்டால் மிகவும் சந்தோஷப்படுவார். இளவரசி, நானும் நீண்ட காலமாக சகுனி மாமாவுடன் இருக்கிறேன். இதுவரை எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை. எனது ஜாதகத்தை கொடுத்து எப்படி இருக்கிறது என்று கணிக்க சொல்கிறீர்களா? உங்களுடைய ஜாதகத்தை அண்ணன் ஏற்கனவே கொடுத்து விட்டார். முதலிலேயே கணித்து விட்டார். அப்படியா? என்ன சொன்னார்? உங்களுடைய நிலை கடைசி வரை இதே நிலைதானா? மிக்க மகிழ்ச்சி. ஜாதகத்தை நன்றாக கணித்திருக்கிறீர்கள். வருகிறேன். அம்மா, 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 தாயே, பிச்சையிடுங்கள். தாயே, ஏனப்பா, இத்தனை பெரிய சரீரத்திற்கு இந்த பாத்திரத்தில் உணவு போதுமா? சற்று பெரிய பாத்திரமாக கொண்டு வந்திருக்க கூடாதா? என்னப்பா, நீ சாப்பிடாமல் செல்கிறாய்? என் சகோதரர்கள் மற்றும் தாயாருடன் தான் உணவருந்துவது வழக்கம். பிச்சை எடுத்தாலும் உன்னிடம் நல்ல பண்பு இருக்கிறது. நன்றி தாயே. அம்மா, அம்மா, தர்மம் செய்யுங்கள். இந்த உலகத்திலே மிக சிறந்த மணிமகுடம் ஒன்றை செய்ய வேண்டும். இந்த அத்தினாபுரத்தை ஆளவிருக்கும் சக்கரவர்த்தியான நான் சூடவிருக்கும் மணிமகுடம் அது. நான் பாக்கியம் செய்தவன். இதோ இன்றே தொடங்கி விடுகிறேன். எத்தனை செலவாயினும் பரவாயில்லை. தக்காணத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட வைரங்களால் மகுடத்தை இழைக்க வேண்டும்.
சும்ஹ தேசத்து மாணிக்க கற்களால் மகுடம் மிளிர வேண்டும். அங்க தேசத்து கோமேதகம் ஒளிர வேண்டும். மொத்தத்தில் அந்த தேவேந்திரன் அணிந்திருக்கும் மணிமகுடத்தை விட நான் சூடவிருக்கும் மணிமகுடம் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன் மன்னா. பட்டாபிஷேகத்திற்கு சில காலம்தான் உள்ளது. ஆகவே விரைந்து முடிக்க வேண்டும். உத்தரவு இளவரசி. துச்சாதனா, இதை போன்று எல்லோரும் எப்பொழுதும் பகிர்ந்து உண்ண வேண்டும்.
என்ன நிலவா, வழக்கம் போல் குழப்பமாகவே இருக்கிறாய்? நான் ஒன்றும் குழம்பவில்லை. உங்கள் மருமகன்கள் தான் உங்களை குழப்புகிறார்கள் போல் தெரிகிறது. நிலவா, இந்த அத்தினாபுரம் என் கைப்பிடிக்குள் இருக்கிறது. உங்கள் கையில் வெறும் பகடைக்காய் மட்டும்தான் இருக்கிறது. துச்சலைக்கு வரன் பார்ப்பதாக கூறிவிட்டு இளவரசர் பட்டம் ஏற்பதற்கு நாள் குறித்துக் கொண்டிருக்கிறார் துரியோதனன். அது மட்டுமல்ல, பொற்கொள்ளரை வரவழைத்து தனி சிம்மாசனத்திற்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். இப்படியே போனால் இனிமேல் உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது போல் தெரிகிறது. ஆகையால் ஒரு நல்ல குதிரையை ஏற்பாடு செய்து நாம் இருவரும் ஊருக்கு புறப்படுவோமா? அரசே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்கள் மாமா. நீங்கள் எங்கிருந்து இந்த ராஜதந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டீர்கள்? வேறு யாரிடமிருந்து? உங்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் மாமா. என்னுடைய மருமகன்கள் என்னிடம் கற்ற வித்தையை என்னிடமே காட்டுகிறார்கள். நிலவா, என்னை மீறி இந்த அரண்மனையில் ஏதேதோ நடப்பது போல் தெரியும். ஆனால் இறுதியில் ஒன்றுமே நடக்காது.
பீமா, அம்மா, ஒன்றுமில்லை. காற்றோட்டமாக இருக்கிறதென்று இலைப்பார இங்கு வந்தேன். பீமா, நான் உனது தாய். நான் உன்னை அறிந்தவள். நீ பசி பொறுக்க மாட்டாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் பெற்ற பிள்ளையின் பசி போக்க வழி தெரியாத பாவியாகிவிட்டேன். அம்மா, எனக்கு பசிக்கவில்லை. நான் வயிறு புடைக்க உண்டேன். பீமா, அறுசுவை உணவே போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு காலம் வரும். அதுவரை பசியை பொறுத்துக்கொள். சரி அம்மா. ஆனால் நாளைக்கு எனக்கு பெரிய பாத்திரமாக எடுத்துச் செல்கிறேன். அப்போதுதான் நிறைய பிச்சை கிடைக்கும். அடியே ருக்மணி, இன்னமும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ருக்மணி, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இன்னுமா நீ புறப்படவில்லை? என்னதான் இளவரசி என்றாலும் அலங்காரம் செய்து கொள்வதற்கு இத்தனை நேரமா? ருக்மணி, உன்னை பார்த்தால் தேவலோகத்தில் இருந்து வந்த தேவதை போல் இருக்குதடி. வா செல்லலாம். அடே சோம்பேறிகளா, உங்கள் கையும் காலும் நன்றாக தானே இருக்கிறது. உங்களுக்கு பிச்சை எடுக்க வெட்கமாக இல்லை? இப்படி நீங்கள் உயிர் வாழ்வதற்கு செத்து போகலாமே.
அடே தடியா, உன்னை வெட்டி போட்டால் 9 ஊருக்கு விருந்து வைக்கலாம். அப்படி இருக்க இப்படி பிச்சை எடுத்து திரிகிறாயே, வெட்கமாக இல்லை? ஏதாவது வேலைக்கு செல்லலாமே. யானை போன்ற உன் உடலுக்கு ஏற்ற பிச்சை பாத்திரம். மானத்தை விட உன் வயிறு அத்தனை பெரியதா? வெட்கம் கெட்டவனே, அந்த பாத்திரத்தை இப்படி கொடடா. நாம் மறைந்து வாழ்வது யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால்தான் நம்மை பிச்சை எடுத்து வாழ பணிந்திருக்கிறார் வியாசர் பெருமான். அதை மறந்து விடாதே. பீமா, உன் பிச்சை பாத்திரத்தை அந்த முரடன் உடைத்து விட்டான். நீ பசி பொறுக்க மாட்டாய். நீ இல்லத்திற்கு சென்று அம்மாவுடன் இந்த உணவை சாப்பிடு. நாங்கள் பிச்சை பெற்று வருகிறோம். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அந்த மகாலட்சுமியே எனக்கு மகளாக வந்து பிறந்தது போல் இருக்கிறது. அப்பா, நான் ஆலயத்திற்கு சென்று வருகிறேன். உன்னை போன்ற ஒரு குணவதியை மகளாக பெற்றெடுத்ததற்கு நான் பெருமைப்படுகின்றேன். தங்களை போன்ற தந்தையையும் தமையனையும் பெற நான் தான் பெரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். யார் என் தங்கையை மணந்து கொள்ள யோகம் இருக்கிறதோ காலம் வரும் பொழுது அது உங்களுக்கே புரியும். தந்தையே, என் தோழியோடு ஆலயம் சென்று வருகிறேன். என்னை ஆசிர்வதியுங்கள். நலமாக சென்று வா மகளே. தந்தையே, நான் என்ன சிறு குழந்தையா? எங்களுக்கு நீ எப்பொழுதும் சிறு குழந்தைதான். வருகிறேன், வா. சுவாமி, நம் குழந்தையின் கள்ளம் கபடமற்ற நிர்மலமான முகத்தை பாருங்கள். இவனை நாம் இழக்கத்தான் வேண்டுமா? அருந்ததி, அதிதியாக வந்திருக்கும் அம்மா பிரதோஷ நோன்பிருக்கிறார்கள். அவர்கள் இறைவனுக்கு அமுது படைத்து நோன்பினை துறக்க விரும்புகிறார்கள். அதற்கு நீதான் பட்சணங்கள் செய்து கொடுக்க வேண்டும். ஐயோ, என் குழந்தையோட கொஞ்சம் விளையாடும் கடைசி பொழுதில்லையா இது? அதற்கு கூட எனக்கு கொடுப்பன இல்லையா? அருந்ததி,
அதிதியின் விருப்பத்தை நிறைவேற்றுவது நமது கடமை அல்லவா? அப்படியானால் என் விருப்பு வெறுப்பை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. நான் படும் துயரை பற்றி உங்களுக்கு புரியவில்லை. ஐயோ, அதிதிக்கு நாம் செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டிற்கு நிகரானது. ஆமா, மனதை கல்லாக்கிக் கொண்டு பூஜைக்கான ஏற்பாடுகளை செய். வீரனை, உடனடியாக போர்ப்படை தளபதியை வரச் சொல். நான் அவரை பார்க்க வேண்டும். பிதாமகரே, அவர் வெளியூர் சென்றிருக்கிறார். எங்கு சென்றிருக்கிறார்? அரசு அலுவலாக இளவரசர் துரியோதனன் தான் அவரை வெளியூர் அனுப்பியிருக்கிறார். அரசு அலுவலா? சரி, வரி விவகாரம் குறித்து நிதியமைச்சரை கலந்து ஆலோசிக்க வேண்டி இருக்கிறது. கணக்கு வழக்குகளுடன் உடனே அவரை வரச் சொல். இதோ உடனே அழைத்து வருகிறேன். என்ன ஆயிற்று? பிதாமகர் என்னை மன்னிக்க வேண்டும். காரணம்? நிதியமைச்சரும் இப்போது இங்கு இல்லை. எங்கு சென்றிருக்கிறார்? சிறந்த வைரங்களை வாங்குவதற்காக நிதியமைச்சரை தக்காணம் அனுப்பியிருக்கிறார் இளவரசர் துரியோதனன். சரி, நீ போகலாம். உத்தரவு பிதாமகரே. படைத்தளபதியும் நிதியமைச்சரும் வெளியூர் சென்றிருக்கிறார்கள். அரண்மனையை புதுப்பிக்கும் வேலைகள் ஆங்காங்கே நடைபெறுகிறது. அப்படி என்றால் விதுரா, பீமா, என்ன நீ மட்டும் தனியாக வந்திருக்கிறாய்? உன் சகோதரர்கள் எங்கே? அவர்கள் சற்று நேரம் கழித்து வருவார்கள் அம்மா. எப்போதும் தனியாக வரமாட்டாயே. என்ன நடந்தது? நான் மட்டும் அவனை இழக்க சம்மதிப்பேன். சொல் பீமா. வழியில் ஒரு முரடன் என்னை வம்புக்கு இழுத்தான். இந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோம் இப்படி ஒரு இக்கட்டுக்கு ஆளாகி இருக்கிறோம். பிறகு அவன் என் பிச்சை பாத்திரத்தை உடைத்து விட்டான். உத்திரனை இழந்து நான் உயிர் வாழ வேண்டும். கொஞ்சம் பொறு பீமா. அந்தனர் இல்லத்தில் ஏதோ பிரச்சனை போல் தெரிகிறது. இதற்கு வேறு உபாயமே இல்லையா? நான் முன்பே உன்னிடம் சொன்னேன், இந்த ஊரை விட்டு சென்று விடலாம் என்று. நீதான் கேட்கவில்லை. இப்போது துன்பத்தை அனுபவிக்கிறோம். சுவாமி, என் புத்திரரை இழக்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நான் என் உயிரை இழக்க சித்தமாக இருக்கிறேன். அருந்ததி, உன்னை இழந்தும் என்னால் இருக்க முடியாது. அக்னி சாட்சியாக உன்னை நான் கரம் பிடித்தவன். நான் உன் பதி. உன்னை காக்கும் கடமை எனக்கு உள்ளது. இன்று நானே பலியாகிறேன். அதை தவிர இதற்கு வேறு வழியே இல்லை. வேண்டாம் சுவாமி, வேண்டாம். நீங்கள் அறியாததா, நாதன் இல்லாத குடும்பம் சீரழியும். வீதியில் கிடக்கும் மாமிசத்தை பறவைகள் கொத்தி புசிப்பது போல் அவ்வாறே கணவனை இழந்த மனைவியை ஆண்கள் அடைய விரும்புவார்கள்.
பெண் விவாகத்திற்கு முன் பெற்றோர் வசத்திலும், விவாகத்திற்கு பிறகு கணவன் வசத்திலும், கணவனுக்கு பிறகு புத்திரன் வசத்திலும் இருக்க வேண்டும். ஆண் துணை இல்லாத ஒரு பெண் பாறையில் மோதுவதற்கு சமம். நற்குணம் நிரம்பிய நம் மகனை விரதத்திற்கு வைத்த சோற்றை காகம் கொத்தி செல்வது போல் கயவர்கள் தூக்கி செல்வார்கள். இந்த ஆழமான யோசனை எதற்கென்று தெரிந்து கொள்ளலாமா அண்ணா? நம் தந்தையின் இயக்கத்தை எப்படி தீர்ப்பது என்பதை பற்றித்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என் பிறப்பின் அர்த்தமே துரோணரை கொல்வதுதான் என்றாகிவிட்ட போது எப்படி நான் யோசிக்காமல் இருக்க முடியும்? நான் இப்போதே புறப்படுவது என முடிவெடுத்து விட்டேன். புறப்படுவது முக்கியமல்ல. அந்த துரோணரை வெல்ல போதுமான பயிற்சி உன்னிடத்தில் இல்லை. எப்படி சொல்கிறீர்கள்? அந்த துரோணரை நான் சிறு வயது முதல் நன்கு அறிவேன். அவனின் பயிற்சி வீரியம் என்ன என்பது பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அக்னிவேசரிடம்தான் நானும் பயிற்சி பெற்றேன். ஏன் அவனிடம் என்னால் நேரடியாக மோத முடியாதா? என்ன சொல்கிறீர்கள் தந்தையே? அந்த துரோணனை வெல்வதற்கு யாரிடத்தில் உன்னை பயிற்சிக்கு அனுப்புவது என்பதில் தான் சிறு குழப்பம். இதில் தங்களுக்கு என்ன குழப்பம் தந்தையே? அந்த துரோணனுக்கு நிகரானவர்கள் பரசுராமரும் பீஷ்மரும் தான். பரசுராமரோ சத்திரியர்களுக்கு பயிற்சி கொடுக்க மாட்டார். பீஷ்மரோ கௌரவ பாண்டவர்களுக்கே வித்தையை போதிக்கவில்லை. அவரே துரோணரிடத்தில் தான் வித்தையை கற்றுக்கொள்ள அனுப்பினார். அப்படி இருக்கையில் யாரிடம் உன்னை பயிற்சிக்கு அனுப்புவது என்றுதான் எனக்கு புரியவில்லை. தந்தையே, எனக்கு ஒரு யோசனை. என்ன? அந்த துரோணரிடமே அண்ணனை பயிற்சிக்கு அனுப்பினால்? நல்ல யோசனைதான். நான் கேட்டால் துரோணன் மறுக்க மாட்டான். ஆனால் ஆனால் என்றால் என்ன? நீ அவனை கொல்ல பிறந்தவன் என்று இந்நேரம் அந்த துரோணன் அறிந்திருப்பான். அதனால் தான் யோசிக்கிறேன். இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது தந்தையே? அனைத்தும் அறிந்த பரசுராமர் பீஷ்மருக்கு போதிக்கவில்லையா? பின்னாளில் பீஷ்மர் தான் அவரை எதிர்க்கவில்லையா? பீஷ்மர் பின்னாளில் தன்னை எதிர்ப்பார் என்று பரசுராமர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. முற்றும் அறிந்த பரசுராமருக்கு அது எப்படி தெரியாமல் இருந்திருக்கும்? சரி, அசுரர்கள் தங்களை எதிர்ப்பார்கள் என்று அறிந்திருந்தும் தேவர்கள் அவர்களுக்கு ஏன் வரமளிக்கிறார்கள்? நீ சொல்வதும் சரிதான். உன்னுடைய இந்த புத்தி கூர்மையால் அர்ஜுனனை அடைவாய் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திருஷ்டத்யும்னா, உன்னுடைய குருநாதர் என் எதிரி துரோணன் தான். வணங்குகிறேன் அரசே. நமது ஒற்றர்கள் அத்தினாபுரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். என்ன தகவல்? பாண்டவர்களின் ஈமக்கிரியையை கிருஷ்ணரே முன்னின்று நடத்தியிருக்கிறார். Ah!